ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கனியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் ஒர்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நான் வந்து இப்போ ப்ளவுஸில் நான் ஒர்க் பண்ணுறது வந்து நான் காமிக்கல. ஒரு சின்ன பார்டர் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த பார்டர் ஒர்க் மட்டும் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பார்டர் ஒர்க் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம எந்த ப்ளவுஸ் ஒர்க் எந்த டிசைனாக இருந்தாலும் சரி ஜரி த்ரெட்டில் 3 லைன் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் ஜரி த்ரெட்டில் 3 to 4 லைன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து 3 லைன்ஸ் கிட்ட ஜரி த்ரெட்டில் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நான் வந்து இது ப்ளவுஸில் நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ளவுஸோட பிக்கும் நான் ஃபைனலாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜரி த்ரெட் போட்டதுக்கப்புறம் நான் சுகர் பீட் லைன் வந்து ஒரு லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்பயுமே சுகர் பீட் வந்து ஒரு லைனாக 2 பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சீவிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நைலான் த்ரெட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நரம்பு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த த்ரெட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த டிசைனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரைஸ் ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா மெட்டீரியல்ஸுமே ஒரு சிலருக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டே. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம ப்ரைஸுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 3mm பீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4mm பீடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே 3mm 4mm இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் பீடாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சிங்கிள் பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பீடில் வந்து நீங்கள் பஞ்சஸ்லேருந்து எடுக்கும்போது ஒரு சில பீடு வந்து ஒட்டியே வரும். ஸோ அப்படி ஒட்டியே வரும்போது உங்கள் நெய்யில் வச்சே நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அந்த நெய்யில் வச்சு நான் அதை எப்படி செப்பரேட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒட்டி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே 2த்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண வேணாம். 2த்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2200லேருந்து 2400 வரைக்குமே நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் ஹேங்கிங்க்கும், ஸ்லீவுக்கு வந்து ஹேங்கிங் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. ஸோ ஹேங்கிங்குமே வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிலருக்கு இது வந்து ரீசனபுளாக ப்ரைஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ஏரியாவை பொறுத்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நாம் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் சென்னை சைடில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், இல்லை அங்கே ஒரு சில டிசைன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்து, டிசைனரை பொறுத்து தான் நம்ம ப்ரைஸுமே ஃபிக்ஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ நார்மலாக அவங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியலை பொறுத்து தான் நம்ம ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்டர் டைம் டியூரேஷன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு சிம்பிள் பார்டர் ஒர்க் மாதிரி நான் பண்ணிவிட்டேன். ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm இன்னொரு சுகர் பீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். க்ளூ வச்சு, நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ வச்சு நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டோனுக்கு கேப் வந்து எந்த அளவுக்கு விடனா நம்மளுக்கு நீடிலோட பேக் சைடு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு அங்கே கேப் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ நான் சும்மா மைல்டாக தான் நான் கேப் விடுறேன். இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் ஜர்டோசியால் நான் வந்து அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு சின்னதாக நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியும், ஃபுல்லாக ஒர்க் பண்ணி. ஏன்னா ப்ளவுஸில் நான் ஒர்க் பண்ணுறதை காமிச்சின்னா ரொம்பவே டைம் எடுக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நான் ப்ளவுஸ் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஒரு சின்ன பார்டர் ஒர்க் வச்சு நான் இதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஜர்டோசி வந்து இதுக்கு அவுட்லைனாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் எப்பயும் போல் நார்மல் செயின் ஸ்டிச் தான், இன்விசிபிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது ஒரே ஒரு ட்ரிக் தாங்க. கீழேயும் ஃப்ரேம் கீழே த்ரெட்டும் சரி, ஃப்ரேமுக்கு மேலே நீடிலும் சரி, ரெண்டுமே நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் நூலை வந்து கீழேயும் லூஸ் விட்டு விட மாட்டீங்க, மேலேயும் லூஸ் விட்டு விட மாட்டீங்க. ஏன்னா நம்ம த்ரெட்டை வந்து லூஸ் விடும் போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கிறேன். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அவுட்லைன் போட்டு எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேலேயுமே நான் திரும்பவும் ஸ்டோன் ஒட்டுறேன். அண்ட் அதே மாதிரி எப்பயுமே நம்ம எந்த ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டினாலும் சரி, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் க்ளூ வந்து ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், நான் அதுக்கு வந்து சின்ன டாட் மாதிரி தான் வச்சு நான் க்ளூ வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது ஸ்டோன் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதே நான் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நான் க்ளூ வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளூ வச்சா தான் அந்த ஷேப் ஃபுல்லுமே உங்களுக்கு க்ளூ வந்து ஒட்டும், உங்களுக்கு கீழே விழாது. ஸோ அந்த ஸ்டோன் வந்து இப்போ நான் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் ஒன்று ஒட்டியிருக்கேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி 2 சுகர் பீடாக நான் ஸ்டிச் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஒர்க் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லுமே சுகர் பீடால் நான் ஒரு தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே
இது பார்க்க வந்து சிம்பிளாக இருக்கலாம். பட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஒரு கிளாத்தில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணது காட்டிலும் நம்ம அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட ஒர்க்கு நம்மளுக்கு இன்னுமே ஹைலைட்டாக தெரியும். ஸோ இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஒரு கிராண்ட் லுக்காக தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே 2 பீடாக வச்சு நீங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம 3mm வச்சு 3 அக்கு ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அக்கு ஷேப்பில் தமிழ் எழுத்து இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த லெட்டரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் 3 ஸ்டிச்சிங்காக. ஸோ நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து 3mm பீடு வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஸ்டிச்சஸில் டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு பீடாக ஃபஸ்ட்டு 2 பீடை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்டி த்ரெட்டை அந்த 2 த்ரெட்டுக்கு மிடில் கொண்டு வந்துட்டு நான் இன்னொரு பீடை ஸ்டிச் பண்ணி ஆரி நாட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பீடுக்கும் ஆரி நாட் போட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பீட் லாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டவே நம்ம வந்து பின்னாடி அந்த பீடுக்கு ஆப்போசிட்டில் நம்ம உள்ளே விட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை வந்து பேக்கில் கொண்டு வந்து திரும்பவும் உங்களுக்கு தெரியலனா திரும்பவும் இன்னொரு தடவை கூட பாருங்கள். நான் உங்களுக்கு லாக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பீட் லாக் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் பீட் லாக் கொடுத்தனால தனியாக ஆரி நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க அந்த பார்டர் ஒர்க்கு. இதுக்கு மேலே புட்டாஸ் ஒர்க் வந்து அதுவுமே ஃபிட்டிங் ஸ்டோன் தான். திலகம் ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடு வச்சு அதுக்கு கீழே ஃப்ளவர் ஒர்க் வரும். ஸோ நான் அதை வந்து இந்த வீடியோவில் பண்ண மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் காட்டும்போது காட்டுறேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். மேலே அந்த ரவுண்டுக்கு பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான். இப்போ ஹேங்கிங் ஒர்க்கு. ஹேங்கிங் வந்து சுகர் பீட்ஸ்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எத்தனை சுகர் பீடு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அது லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 5 சுகர் பீடு வந்து நான் வச்சுக்கிறேன். 5 சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு 5mm பீடு திரும்ப இன்னொரு சுகர் பீடு நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு அந்த எண்டிங்கில் கொண்டு வந்துட்டு அந்த ஒரு சுகர் பீடை தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள பீட்ஸ் எல்லாத்தையுமே திரும்பவும் நீங்கள் நீடில் உள்ளே விட்டு எந்த பிளேஸில் அந்த த்ரெட்டை நீங்கள் இழுத்தீங்களோ சேம் அதே பிளேஸ்லேயே அந்த நீடில் வந்து கீழே புல் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த த்ரெட்டு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபைனலாக ஒரு சுகர் பீட் இருக்குது இல்லைங்களா? 5mmக்கு அடுத்து அதை கொஞ்சம் இழுத்து விட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு லூஸ் வராது, த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீழே நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் என்னுடைய நம்பரை. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு என்கிட்ட நீங்கள் காண்டாக்டும் பண்ணலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டேக் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸும் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு, பட் அந்த பட்ஜெட்டோ அந்த ப்ளவுஸோட ரேஞ்ச் வந்து 5000 ரேஞ்சில் இருக்குது, பட் உங்கள் பட்ஜெட் வந்து 3000 தான் அப்படின்னா சேம் ஒர்க்கு சேம் பேட்டர்னாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணி சில மெட்டீரியல்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒர்க் டைமை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் நீங்கள் ஒர்க் பேட்டர்ன்லேயே நம்ம வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட்டில் எனக்கு ஹேங்கிங்ஸ் வேணும். ஏன்னா இதே வந்து கிளாஸ் பீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகும். ஏன்னா அதோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 200-250 கிட்ட நம்மளுக்கு வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸு அந்த ஹேங்கிங்கோட ப்ரைஸு. ஸோ அதனால் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் கேட்டதுனால நான் இந்த ஹேங்கிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக் நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லுமே இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். நான் பண்ண ப்ளவுஸோட பிக்கில் வந்து கஸ்டமர் வந்து போட் நெக் கேட்டிருந்தாங்க. பாட் நெக் கேட்டிருந்தாங்க. ஸோ பாட் நெக்கில் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு பீடும் ஹேங்கிங்கும் பண்ணும்போது ஏதாச்சும் லூஸ் பண்ணியிருப்பேன், இல்லை டைட் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த இடத்துல எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நமக்கு ஒரு ஆர்டர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தோணும். ஸோ எல்லாருக்குமே கற்றுக்கிட்ட அடுத்த செகண்டாக ஆர்டர்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கெலாம் 1 இயர் கிட்ட வரைக்குமே ஒரு ஆர்டர் கூட வராது. இப்போ ரீசெண்டாக தான் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு
ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ப்ளவுஸ் ஒர்க் வரும். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் கஸ்டமர் ப்ளவுஸ் ஒர்க்கு. பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்டரில் காமிக்கும் போது சிம்பிளாக தெரிஞ்சிருக்கலாம். பட் ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணும்போது எவ்வளோ கிராண்டாக தெரியுதுன்னு பாருங்கள். அந்த புட்டாஸுமே நம்ம ஒரு ஹெவி புட்டாஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். மேபி அது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணும். ஸோ இதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் பேக்ரவுண்டில் பேபி வாய்ஸ் கேட்கும். ஸோ இப்போ தான் வீட்டில் குளிப்பாட்டிட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்காது. தேங்க்யூ.